அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆடி மாத ராசி பலன்கள், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஜூலை 16ஆம் தேதி காலை 11:18 மணிக்கு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சியாக கூடிய நிலையில் ஜூலை 17ஆம் தேதி ஆடி மாதம் தொடங்குது. ஆடி மாதத்தில் கடகத்தில் சூரியன் பயிற்சியும் அவருடன் புதன் சுக்கிரன் சேர்க்கையும் மேஷத்தில் குரு செவ்வாய் சேர்க்கையும் நடக்குது. ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம். கோயில்களில் திருவிழாக்கள் களை கட்டும். ஆன்மீக மாதமான ஆடி மாதம் ரொம்ப இது சிறப்பான மாதம். ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை தினத்தன்று கடல் அல்லது நதிகளில் நீராடி முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது பெரும் புண்ணியத்தை தரும். ஆடி மாதம் 18ஆம் நாள் ஆடிப்பெருக்கு பண்டிகை கொண்டாடப்படுது. இந்த நாளில் நதிக்கரையோரங்களில் குறிப்பாக காவேரி படித்துறைகளில் மக்கள் திரண்டு வந்து வழிபாடு நடத்துவாங்க. ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை வழிபட்டோம்னா வீட்டில் செல்வம் சேரும். ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த வரலட்சுமி விரதம் இருப்பது கூடுதல் பலனை தரும். தட்சிணாயனம் துவங்கும் ஆடி மாதத்தில் சூரியனிலிருந்து சூட்சம சக்திகள் வெளிப்படும். பிராணவாயு அதிகமாக கிடைக்கும். உயிர்களுக்கு ஆதார சக்தியை அதிகமாக தரும் மாதம் இதுவே. வேத பாராயணங்கள், மந்திரங்கள், ஜபங்களுக்கும் ஆடி மாதம் சிறந்தது. ஆடி மாதம் அம்பிகைக்கு உகந்த மாதம். மாரியம்மன் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் காலம். ஆடி மாதத்தில் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகள் இணைந்தால் அந்நாள் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்தது. ஆடி மாதத்தில் ஆடி தபசு, ஆடி பூரம், ஆடி அமாவாசை என பல பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன. இந்த ஆடி மாதத்தில் எல்லாருக்குமே எத்தனையோ எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும். அதில் நல்ல வேலை கிடைக்குமா, திருமணம், குழந்தை பாக்கியம், பொருளாதார வளர்ச்சி என பலரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஆடி மாதம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாதம்தான் இந்த ஆடி மாதம். இதில் தனுசு ராசி, மகர ராசி, கும்பராசி, மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், யாருக்கு அதிர்ஷ்டம்லாம் அடிக்க போகுது, அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஆடி மாத ராசி பலன்கள். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது தனுசு ராசி. தனுசு ராசியில் மூலம், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தெய்வீக சிந்தனை கொண்ட உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகுது. உங்கள் நட்சத்திரநாதன் கேது கேந்திர பலம் பெற்று ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் நிலையில் ராசிநாதன் குருவின் 5ஆம் பார்வையும் அங்கே பதிவதால் செய்தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைப்பதுடன் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பும் வரும். குரு பகவானின் பார்வை 12ஆம் இடத்திற்கு உண்டாவதால் வீடு, இடம் வாங்குவதற்காக செலவு ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். தன குடும்பஸ்தானத்தில் குருவின் பார்வை உண்டாவதால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். தம்பதிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். செய்து வரும் தொழிலில் லாபம் தோன்றும். உங்கள் பூர்வ புண்ணிய அதிபதியான செவ்வாய் மாதத்தின் பிற்பகுதியில் 6ஆம் இடத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறதுனால நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வரும்.
வழக்கு விவகாரம் சாதகமாகும். உடலை வாட்டி கொண்டிருக்கும் நோய் விலகும். நம்பிக்கையோடு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீங்க. சுகஸ்தானத்தில் போகக்காரகன் சஞ்சரிக்கிறதுனால மனதில் ஆசைகள் அதிகரிக்கும். தவறான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க வேணாம். முயற்சி ஸ்தானாதிபதி வக்கரமடைந்திருப்பதால் செயல்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. மாணவர்கள் படிப்பில் முழுமையான கவனம் செலுத்துவதால் தேர்வு நேரத்தில் அது உங்களுக்கு வெற்றியை உண்டாக்கும். சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் 3 நாள் அதிர்ஷ்டமான நாள். ஜூலை 21, 35, 30. ஆகஸ்ட் 7, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது செல்வ கணபதியை வழிபட நன்மைகள் உண்டாகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது போராடம். வழிகாட்டியாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் நன்மையான மாதமாக இருக்க போகுது. ருணரோக சத்ரு ஸ்தானமான 6ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியின் செவ்வாய் அங்கு சஞ்சரிக்கும் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறதுனால குருமங்கள யோகம் உண்டாகி எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்குவார். எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும். உங்கள் திறமை அதிகரிக்கும். போட்டியாளர்கள் விலகி போவாங்க. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு குறையும். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிரனின் சஞ்சார நிலைகளால் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் இணக்கம் உண்டாகும். பொன் பொருள் சேரும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க. சூரியனால் செயல்களில் தடை, உடல்நிலையில் பின்னடைவு, உத்தியோகத்தில் நெருக்கடி ஏற்படும். வியாபாரிகளுக்கு அரசு வழியில் சில நெருக்கடிகள் ஏற்படும். இந்த சமயத்தில் குருவின் பார்வை உங்கள் நிலையை பாதுகாக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை வலுப்பெறும். எதிர்பார்த்த பணவரவை வழங்குவார். செய்து வரும் தொழிலில் லாபத்தை ஏற்படுத்தும். பணியிடத்தில் எதிர்பார்ப்பு நிறைவேறும். இந்த காலகட்டத்தில் எந்த ஒன்றிலும் குழப்பத்துக்கு ஆளாகாமல் செயல்பட்டு நினைத்ததை நினைத்தபடி நடத்துவீங்க. நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வரும். விவசாயிகள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். மாணவர்கள் படிப்பில் அக்கறை செலுத்துவது நல்லது. சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் 4, 5. அதிர்ஷ்டமான நாள் ஜூலை 21, 24, 30. ஆகஸ்ட் 3, 6, 12, 15. லட்சுமி நரசிம்மரை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது உத்திராடம் 1ஆம் பாதம். பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் சிந்தித்து செயல்பட வேண்டிய மாதம்தான். நட்சத்திரநாதன் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் மறைவு பெற்றிருப்பதால் மேற்கொள்ளும் முயற்சியில் தடையும் தாமதமும் தேவையற்ற பிரச்சனையும் உண்டாகும். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் எதிர்பாராத நெருக்கடி ஏற்படும். வியாபாரிகளுக்கு சட்ட ரீதியாக சில சிக்கல்கள் தோன்றும் என்பதனால் இந்த காலகட்டத்தில் கவனமாக செயல்படுவது அவசியமாகுது. இந்த நேரத்தில் 6ஆம் இடமான ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால எல்லாவற்றையும் சமாளிக்கும் நிலையும் உண்டாகும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க பணம் இழந்து விடுவாங்க. வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர்கள் விலகி போவாங்க. வழக்கு விவகாரம் சாதகமாக இருக்க போகுது. ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும். தைரியமும் துணிச்சலும் உண்டாகி நினைத்ததை சாதிப்பீங்க. உங்கள் ராசிநாதன் குருவின் பார்வையால் தொழில், உத்தியோகம், வியாபாரம் போன்றவற்றில் முன்னேற்றம் ஏற்படும். மறுபக்கம் எதிர்பாராத செலவு உண்டாகும். ஒரு சிலர் புதிய சொத்து, வாகனம் என வாங்குவாங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். தம்பதிக்குள் ஒற்றுமை பலப்படும். வரவு அதிகரிக்கும். எதிர்வரும் செலவுகளை உங்களால் சமாளிக்க முடியும். எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் அதிலிருந்து உங்களால் விடுபட முடியும். புதிய முயற்சிகளில் மட்டும் கவனமாக இருக்கிறதுடன் மற்றவரை நம்பி எந்த ஒரு செயலையும் ஒப்படைக்காமல் நீங்களே செய்கிறது தான் நல்லது. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பெல்லாம் வரும். விவசாயிகளுக்கு லாபம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் 5. அதிர்ஷ்டமான நாள் ஜூலை 19, 21, 28, 30. ஆகஸ்ட் 1, 3, 10, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது அதிகாலையில் சூரிய நமஸ்காரம் செய்கிறதுனால நன்மைகள் உண்டாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஆடி மாத ராசி பலன்களில்
தனுசு ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.